வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரிசி ஆலைகள் மற்றும் அவற்றின் களஞ்சிய சாலைகளில் இடம்பெற்ற சோதனையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்து 20 லட்சம் கிலோவுக்கும் அதிக நெல் மற்றும் அரிசி மீட்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் 72 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகை விரயமாக செலவழிக்கப்பட்டுள்ளதாக தகவல். உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் சுட்டிக்காட்டு. ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய தரப்புகளுக்கு பரந்த கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். சந்தையில் அதிகரித்துள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாவிடன் அதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாடுகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 2 தடவைகள் அரிசி ஆலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடியிருந்த நிலையிலும் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை அரிசி வர்த்தகர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பிரபல அரிசி வர்த்தகரான லட்லி ஸ்ரீசேன வெளிநாடு சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. நாட்டில் தற்போது உருவாகியுள்ள அரிசி தட்டுப்பாடு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவோடு இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அதற்கு மறுதினமே லட்லி ஸ்ரீசேன தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் அரளிய உள்ளிட்ட அரிசி ஆலைகளை கண்காணிக்க ஆரம்பித்துள்ளதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் 2 அதிகாரிகள் எனும் ரீதியில் அரிசி ஆலைகளில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனாதிபதியோடு இடம்பெற்ற கலந்துரையாடலில் புதிய கட்டுப்பாடு விலையில் அரிசியை வழங்குவதற்கு அனைத்து ஆலை உரிமையாளர்களும் இணக்கம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை பொலன்னறுவை மற்றும் அம்பாந்தோட்டையில் உள்ள அரிசி ஆலைகளில் மற்றும் அவற்றில் களஞ்சி சாலைகளில் இடம்பெற்ற சோதனைகளில் ஹம்பாந்தோட்ட திஸ்ஸமஹாராம பிரதேச அரிசி ஆலைகளில் 20 லட்சம் கிலோ நெல் மற்றும் 2 லட்சம் கிலோ அரிசி அங்குள்ள களஞ்சி சாலைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன்படி அவற்றை கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தைக்கு உடனடியாக விநியோகிக்குமாறு அறிவுறுத்தல்கள் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக இதுவரையில் 72 கோடி ரூபாவுக்கும் அதிக தொகை எதுவித பயனுமின்றி விரயமாக செலவழிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கோரப்பட்டிருந்த வேட்புமனுக்களை நிராகரித்து அதற்கு பதிலாக புதிதாக வேட்புமனுக்களை கோருவது குறித்த தொகை வீணாக காரணமாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது குறிப்பிடப்பட்ட பல செயற்பாடுகள் பழைய வேட்புமனுக்களின்படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக அச்சிடப்பட்ட உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதுவும் மீள வேட்புமனுக்கள் கோரும்போது பயன்படுத்த முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் ஒருவர் சிங்கள ஊடகம் ஒன்றிடம் கருத்து வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு மீள வேட்புமனுக்களை கோரும் சந்தர்ப்பத்தில் இதுவரையில் மேற்கொண்ட செலவுகளை மீள பயன்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தபால் மூல வாக்குகள் வரையிலான செயற்பாடுகள் தற்போது நிறைவு செய்யப்பட்டுள்ள நிலையில் வேட்புமனுக்களை மீள கோரும்போது அதன் நடவடிக்கைகளையும் மீண்டும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான பின்னணியிலேயே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நிர்ணயிக்கப்பட்ட 8 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையிலிருந்து 72 கோடியே 56,22,178 ரூபாய் 36% செலவழிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் மெரிகானையில் உள்ள தனது மனைவிக்கு சொந்தமான வீட்டிலிருந்து சட்டவிரோதமான முறையில் வாகனம் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தம்மை கைது செய்வதை தடுக்குமாறு கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை மீளப் பெற்றுள்ளார். லோகான் ரத்வத்தையினால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசன் நிசங்க பந்துல கருணாரத்ன முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது ரத்வத்தையின் சட்டத்திரணி தனது கட்சிக்காரர் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தனது கட்சிக்காரர் மனுவை தொடர விரும்பவில்லை என்றும் அதனை வாபஸ் பெற விரும்புவதாகவும் சட்டத்திரணி நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தார். கோரிக்கையினை பரிசீலித்த நீதிபதி மனுவை வாபஸ் பெற அனுமதித்து தள்ளுபடி செய்ய முடிவு செய்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி மெரிகான பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட சொகுசு வாகனம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எனினும் கடந்த வாரம் தம்பதிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதேவேளை கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கொடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்து ஏற்படுத்தியமை மற்றும் பாதிக்கப்பட்ட
தரப்பினரை அச்சுறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ருஹான் வத்வத் கடந்த 6ஆம் தேதி கொள்ளுப்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் உள்ள பெரும்பாலான உணவகங்களில் தற்போது தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சந்தையில் தேங்காயின் விலை அதிகரிப்பு மற்றும் பற்றாக்குறையே இதற்கு காரணம் எனவும் அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்களின் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார். சந்தையில் தற்போது ஒரு தேங்காயின் விலை 200 ரூபாவுக்கு அதிகமாக விற்பனை செய்யப்படும் நிலையில் அரிசி, முட்டை, உப்பு மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரிப்பால் உணவுப் பொருட்களின் விலையும் 30% அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொருட்களுக்கான பற்றாக்குறை மற்றும் விலை அதிகரிப்பினால் மதிய உணவு பொதி தயாரிப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அதே நேரம் நாட்டில் தற்போது கோழியிறைச்சியின் விலை 1200 ரூபாவிலிருந்து 1280 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டில் வாகன இறக்குமதி திகதி தொடர்பாக சில தரப்பினர் தெரிவிக்கும் கருத்துக்களின் உண்மை தொடர்பாக நம்பிக்கை இல்லை எனவும் இவ்வாறான கருத்துக்கள் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த முடியும் எனவும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தினாலோ அல்லது பொறுப்பான எந்த ஒரு தரப்பினராலோ உத்தியோகபூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் நிதி ரீதியாக செய்யப்பட்ட பொருளாதார கொலை என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகபெரும ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் கடிதம் எழுதியுள்ளார். இந்த நிலையில் குறித்த கடிதமானது ஜனநாயகத்தை கொலை செய்தமைக்கு விலை கொடுங்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் ஊழல் குற்றச்சாட்டு என்ற தலைப்புகளில் எழுதப்பட்டுள்ளதுடன் அதில் பல்வேறு விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் இந்த பொருளாதார கொலையாளிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ரணில் விக்ரமசிங்க வீணடித்த மக்களின் வரி பணத்தை மக்களிடம் மீள வழங்குவதன் மூலம் அரசியல் வரலாற்றில் நாகரிகமான அறம் சார்ந்த அத்தியாயத்தை சேர்ப்பதற்கு போதிய அவகாசம் எஞ்சியிருப்பதாகவும் டலஸ் அழகபெரும கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பிரேரணை மீதான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் இந்த வாரம் இடம்பெறும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கூட்டு தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் உத்தேச பிரேரணை தற்போது பொது பயன்பாடு ஆணைக்குழுவால் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்கள் வரை தற்போதைய மின் கட்டணத்தை திருத்த வேண்டாம் என மின்சார வாரியம் ஆணையத்திடம் முன்மொழிந்துள்ளதுடன் இந்த முன்மொழிவை ஆய்வு செய்த பின் ஆணைக்குழுவின் முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. 6 மாதங்களுக்குள் 2330 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டுவதாக சபை மதிப்பிடுவதாகவும் அந்த லாபத்தின் அடிப்படையில் எதிர்கால விலையை திருத்திக் கொள்ள முடியும் எனவும் மின்சார சபை தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் முன்வைத்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.